ஐயோ, பயமா இருக்கு. என்ன நடக்கும்? எனக்கு என்ன தெரியும்? ரகு, இந்த கொத்து சாவியை வச்சுட்டு ஜானகி எங்கேயோ போயிட்டாப்பா. நீங்க எல்லாரும் வீட்ல தானே இருந்தீங்க. அவ எங்க போனான்னு தெரியாதா? அண்ணன், அண்ணி எங்க யார்கிட்டயுமே சொல்லிட்டு போல. சொல்லாம யார் போனாலும் விட்டுருவீங்க, அப்படிதானே? இல்ல, இது வரைக்கும் யாருகிட்டையும் சொல்லாம எங்கேயும் போனதில்ல. ஓ, அப்ப அதுக்கு இதுதான் உங்க பதிலா? அது இல்ல, தெரியாதுன்னு தான் சொல்ல வந்தேன். அண்ணே, பக்கத்துல தான் எங்கேயாவது போயிருப்பாங்க அண்ணே. அவ உன்கிட்ட சொல்லிட்டு போனாளா? இல்லண்ணே, வேற எங்கண்ணே போயிருக்க முடியும்? அம்மா கிட்ட சொல்லாம கேட்ட கூட தாண்டினதில்லை. அப்படிப்பட்டவ கொத்து சாவியை வச்சுட்டு யாருக்கிட்டயும் சொல்லாம போயிருக்கானா உங்களால புரிஞ்சுக்க முடியுமா? இங்க எல்லாரும் வீட்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம அவ்வளோ பேரும் அலட்சியமா இருந்திருக்கீங்க. என்னம்மா இது? இது குடும்பம் தானே. இத்தனை பேர் எதுக்கு இருக்காங்க? அதான்ப்பா எனக்கும் புரியல. குடும்பத்தை கட்டி காக்கிற ஜானகியை காணோம். எங்க போனான்னு கூட யாருக்கும் தெரியல. சீனு மாமா, ஊருக்குள்ள போய் தேடி பார்க்கலாமா? ஆமா, சரோஜாத்த வீட்டுக்கு போயிருக்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். வேண்டாம். யாரும் எங்கேயும் போய் தேட வேண்டாம். அவ யார்கிட்டயும் சொல்லாம போயிருக்கா. இது அவகிட்ட இல்லாத பழக்கம். நீங்க நினைக்கிற மாதிரி அவ பக்கத்து தெருவுக்கு போயிருக்க மாட்டா. அவளா வரட்டும். பெரியம்மா, பெரியம்மா, எங்க போனீங்க பெரியம்மா? உங்களை காணோன்னு எல்லாரும் தேடணும். அக்கா, பெரியம்மா வந்துட்டாங்க. என்ன பெரியம்மா ஈரமா இருக்கு? எங்க போனீங்க? என்ன ஜானகி, நனைஞ்சு போய் வந்திருக்க? ஜானகி, உன்னைத்தான் கேக்குறேன். என்ன நனைஞ்சு போய் வந்திருக்க? எங்க போன?
என்னால நினைச்ச இடத்துக்கு போக முடியுமா? அந்த உரிமை எனக்கு இருக்கா என்ன? என் மனசுல தெம்பு இல்ல, என் உடம்புலயும் தெம்பு இல்ல. ஆனா கடவுள்கிட்ட நான் வேண்டுதல நிறைவேத்திட்டேன். நான் தண்ணி ஊத்தி அபிஷேகம் பண்ணது கல்லா இல்ல கடவுளான்னு கூட தெரியல. எனக்கு ஒண்ணு ஏமாற்றம் புதுசு இல்ல. சின்ன வயசுல இருந்தே நிறைய ஏமாற்றத்தை பார்த்துட்டேன். அது ஒண்ணுதான் கடவுள் எனக்கு கொடுத்த வரம். நேரம் என்ன ஆகுது? ஏன் இன்னும் சாப்பாடு போடல? எல்லாருக்கும் நான் தான் வரணுமா? எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா நான் இல்லைங்கிறதுனால எல்லாரும் பட்னி கிடக்க முடியுமா? யாராவது சாப்பாடு பரிமாறிதானே ஆகணும். ஒருத்தர் இல்லைங்கிறதுனால எந்த வேலையும் நிக்க கூடாது. அதான் நான் அங்க சாவிய வச்சுட்டு போனேன். என்னாச்சு? என்ன? மாஸ்டர், ஐம் சாரி. இந்த தடவை பேமெண்ட் டிலே ஆயிடுச்சு. என்னாச்சு? உங்க மம்மிக்கு பேமெண்ட் வர லேட் ஆயிடுச்சா? நோ மாஸ்டர், இது நானா வேலை பார்த்து சம்பாதிச்ச பணம். நான் டான்ஸ் கத்துக்கிறது கூட அம்மாவுக்கு தெரியாது. ஏமா டான்ஸ் கத்துக்கிறது உங்க அம்மாவுக்கு பிடிக்காதா? எதுக்காக அவங்களுக்கு தெரியாம கத்துக்கிற? அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மாஸ்டர். பட் ஐ வாண்ட் டு சர்ப்ரைஸ் ஹர். நான் முழுசா கத்துக்கிட்டு அரங்கேற்றம் வைக்கிறப்ப எங்க அம்மா அப்பாவை சர்ப்ரைஸா பார்க்க வைக்கணும்னு பிளான் பண்ணிருக்கேன். இதுக்காகவே
நான் பார்ட் டைம் ஜாப் பார்த்து நல்லா சம்பாதிக்கிறேன் மாஸ்டர். இது என் அம்மாவுக்கு நான் தரப்போற வாழ்நாள் பரிசு மாஸ்டர். நான் மேடையில ஆடுறது பார்த்து என் அம்மா ரசிக்கணும், அவங்க கை தட்டி அதை நான் கேட்கணும் மாஸ்டர். அவ்வளவுதான் அவ்வளவுதான் மாஸ்டர் என்னோட ஆசை. எனக்காக நீ எவ்வளவு பாடுபடுற. ஆனா உன்னோட அரங்கேற்றம் வரைக்கும் நான் இருப்பனா இல்லையான்னு தெரியலையே. அம்மா ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு கேட்டா செல்லும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா மாஸ்டர். இருமா. காட் பிளஸ் யூ. நல்லா இரு. காலேஜ்ல ஒருத்தர் என்ன ப்ரப்போஸ் மாயா, பண்ணிட்டான். சீரியஸாவா? மாமி நீ என்ன நம்புறியா இல்லையா? சரி, அப்புறம் என்னாச்சு? இப்ப என்னோட டர்ன். நம்ம 2 பேருக்கு ரன்னிங் ரேஸ். நான் ஓடுறேன், நீ இதை பிடிக்கணும். ஓகே? ஓகே. கம் ஆன். மாயா நில்லு. கம் ஆன். மாயா ஃபாஸ்ட். மாயா ஸ்டாப். மாம், என்னாச்சு? மாம், மாம், என்னாச்சு உனக்கு? என்ன பண்ணுது? ஓ காட், எப்படி ஸ்வெட்டா இருக்கு? மாம் என்னாச்சு? என்னாச்சு? ஐயோ ஓகே? என்னம்மா? மாயா, மறுபடியும் நீ எப்படி ஏமாந்த பாத்தியா? Don't do this again. யார் இவன்? பேசாம வாமா. மாயா, Hi, are you her mom? yes. You are very lucky to have her. How did you know? We tried to mug her. Oh, She taught us a lesson. That's why. You're raising your daughter well. That's what I say. Bye. மாயா, Come, let's go. என்னடி சொல்றான்? உன்கிட்ட வழிப்பறி பண்ண பார்த்தானா? எஸ் மாம், ஆனா நல்லா வாங்கி கட்டிக்கிட்டானுங்க. சரி நீ வா. நீ போய் முன்னால நடந்து வா. சரிங்கப்பா. எப்ப வருவீங்க? நான் இன்னும் போகவே இல்லையேம்மா. சீக்கிரம் வந்துருங்கம்மா, ஏன்னா நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. லேட் பண்ணிடாதம்மா ப்ளீஸ். உங்க எல்லாரையும் விட்டுட்டு என்னால எப்படிடா ரொம்ப நாள் இருக்க முடியும்? சித்திய பார்த்துட்டு அப்பா சொன்ன மாதிரி 4 நாள்ல வந்துடுறேன், சரியா? சித்திய கேட்டதா சொல்லுங்கம்மா. கண்டிப்பா சொல்றேன்.
சரி நான் வரேன். ம். பத்திரமா இருங்க. சீனோ, மாமா. ஜாக்கிரதை. ஆ. என்ன ஜானகி ரகுராம், அமெரிக்கா போறியாமே? ஓடி போன உன் தங்கச்சி மேல உனக்கு கோவமே இல்லையா? அப்போ அவ ஓடி போனது நல்லதுன்னு நினைக்கிற. சந்தியா ஓடி போனதுனால தானே என் தாய்மாமா மகன் ரகுராமன் நீ என்கிட்ட இருந்து அபகரிச்சுட்ட. நீ எப்படி சந்தியா மேல கோவப்பட முடியும்? ஹாப்பியா தான் இருப்ப. புவனேஸ்வரி, உன்கிட்ட எத்தனை முறை சொல்றது? என் விருப்பப்படி எதுவும் நடக்கல. நீ திரும்ப திரும்ப என்ன வம்பு இழுக்கிற. உனக்கு விருப்பம் இல்லனா ரகுராம் தாலி கட்டும் போது நீ சொல்லிருக்கணும். ஆனா நீ சொல்லல, சொல்ல நினைக்கல. ரகுராம் மேல உனக்கு ஆசை, அப்படிதானே? தயவு செஞ்சு என்ன தப்பா பேசாத. நான் உன்ன மாதிரி இல்ல. எங்க அப்பா பேச்ச நான் மீறினதே இல்ல. அப்பா சொல்லும் போது நான் என்ன பண்ண முடியும்? அதே அப்பா தானே எந்த காலத்திலயும் சந்தியாவோட ஒட்டும் உறவும் வச்சுக்க கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா அந்த வார்த்தை மீறி இப்ப நீ அமெரிக்கா கிளம்பிட்ட. இது தப்பு இல்லையா? பாருங்க. ஏய், நீயும் அப்பனும் ஓசியில கூடி இருக்கீங்க. நீங்களாம் பேசவே கூடாது, புரியுதா? புவனேஸ்வரி, பார்த்து பேசு. ஏய், என்னடி பார்த்து பேசுறது? என் ரகுராமன் எடுத்துக்கிட்ட. ரகுராமன் நினைச்சுதான் நான் இன்ன வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ரகு எனக்கு எதிரி இல்ல, நீதான் எதிரி. என் வாழ்க்கை பறிப்போக நீதான் காரணம். ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிக்கிற வேதனைய நீ அனுபவிப்ப. நீ அமெரிக்கால இருந்து வரும்போது உன் பொண்ணு தனலட்சுமி என் அண்ணன் பையன் பிரபுவுக்கு பொண்டாட்டியா கழுத்துல தாலியோட தொங்க என் வீட்டுல வேலைக்காரியா இருப்பாடி. நீ பார்த்து பார்த்து சந்தோஷப்படலாம், அதுக்கு நான் கேரண்டி. பூஜைக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. நீங்க வந்துட்டீங்கன்னா ஆரம்பிச்சிடலாமா? சரி போங்க. சரிங்கம்மா.
தென்றலாய் பிறந்தாளே என் சுவாசமாக மாற, தேவதை தவழ்ந்தாளே மனம் அன்பில் கொஞ்சி பாட, கன்னிமையில் சேர்த்து தாலாட்டுவேன், என் உயிரில் கோர்த்து பூச்சூட்டுவேன். உயிரின் உருவம் நீயே, வாழ்நாள் வரவும் நீயே. நம்பவே முடியலக்கா. நீ தானே? சத்தியமா இது நீ தானே? இது ஒன்னும் கனவில்லையே. நீ தானே வந்திருக்க? நான் தாண்டி, நான் தான் வந்திருக்கேன். உன்னை பாக்குறதுக்கு, உன்னை அப்படியே கட்டி பிடிச்சு கொஞ்சிறதுக்கு. வா, வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. வா வாடி. போ. அக்கா, அக்கா, இங்க வாயேன். இங்க வாக்கா. அக்கா, இத பாரு. பாத்தியா, இவதான் ஜானகி, சின்ன ஜானகி. உன் பேரை வச்சு 4 வருஷமா நான் இவளை வளர்க்கிறேன். என்ன, ரோஜா செடிக்கு ஏன் பேரா? அது மட்டும் இல்லக்கா, இவதான் காலையிலே நீ வருவன்னு சகுனம் சொன்னா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? 4 வருஷமா பூக்காத செடி இன்னைக்குதான் பூத்துச்சு. நீ வர அன்னைக்குதான் பூக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு இருந்திருக்கு பாரு. இது இந்த ஜானகிக்கு குட்டி ஜானகி கொடுத்த பரிசுக்கா. தலையில வச்சதும் நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? நீதான் வந்துட்டலக்கா. இதுக்கப்புறம் நீ உன் கையால தண்ணி ஊத்து. அக்கா, ஒரு நிமிஷம் இரு. இந்தா. என்னக்கா? இன்னும் அடி நீ மாறல. பொட்டு நேராவே வைக்க தெரியாத உனக்கு? அக்கா, நீ இல்லாத குறையே இல்லாம மாயாதான் பாத்துப்பா. இத்தனை வருஷமும் இதே வார்த்தையை சொல்லிட்டு
அவதான்க்கா பொட்டை சரி பண்ணி விடுவா. நிஜமா? மாம் பாய், காலேஜ் போறேன். ஐயோ, அவ்வளவு டைம் ஆயிடுச்சா? உனக்கு டிஃபனே பண்ணலையே. நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். கிளம்புவா? நீ கிளம்பு. அக்கா, இது என்னதுக்கா? அக்கா, இந்த மாசு அப்பவே அறந்துருச்சுல. அக்கா, நீ போய் முதல்ல குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வா. நான் போய் டிஃபன் ரெடி பண்றேன். சந்தியா, என்னக்கா? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னக்கா, என்கிட்ட ஏதோ பேசணும்னு கூப்பிட்ட? இத்தனை வருஷம் நாம பிரிஞ்சிருந்ததுக்கு உன் பக்கமோ என் பக்கமோ 1000 காரணம் இருக்கு சந்தியா. அத நம்ம பேசலாம், பேசாம இருக்கலாம். ஆனா இப்ப என்ன அவசரமா வர சொன்னியே, போன்ல அழுதியே, அதுக்கு வேற காரணம் இருக்கு. என்னாச்சு?